லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா அப்படின்னா இன்னும் 10 மாசத்துல நீ அம்மாவாக போறேன்னு அர்த்தம். அப்படி என்னடா பெருசா ஆசைப்பட்டுட்டான்? ஒரு வாத்தியார் ஆகணும்னு தானே ஆசைப்பட்டான். அது பொறுக்கலையே கடவுளுக்கு. அவனை இம்புட்டு சீக்கிரம் எடுத்துக்க எப்படித்தான் மனசு வந்ததோ? உன் மகனை நீ வாத்தியார் ஆக்க நினைச்சது பெருசு இல்ல. ஆனா அவன் வாத்தியாரானா அவனுக்கு கிடைக்க போறது ரொம்ப பெருசுக்கா. நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு அம்புட்டு பெரிய சாதாரண விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குக்கா. புதையல பூதம் காத்த கதை மாதிரி. மாமனோட தாத்த எழுதின பரம்பரை உயில்தான் அந்த உயில்தான் உன் புருஷன் உயிரே பறிச்சிருச்சுக்கா. அந்த உயில் இப்போ உன் புள்ள உயிரையும் பறிச்சிருச்சுக்கா. அக்கா இதுக்கப்புறம் இந்த உண்மையை மறைச்சு எந்த பிரயோஜனம் கிடையாதுக்கா. பரம்பரை உயில் படி பள்ளிக்கூடம் அதை சுத்தி இருக்க இடங்க அது சம்பந்தப்பட்ட கோடிக்கணக்கான சொத்துக்களை நம்ம பரம்பரையில யாரு வாத்தியார் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் எழுதியிருக்கா. அதனால வாத்தியாரான உன் புருஷனை அந்த சொத்து போயிடக்கூடாதுன்னு படுபாவிய திட்டம் போட்டு கொண்டுட்டானுங்கக்கா. எங்க உன் மகனை படிச்சு வாத்தியார் ஆயிடுவான்னு அவனை ஆரம்பத்திலிருந்தே படிக்க விடாம தடுத்துட்டானுங்க. திரும்ப இந்த அமுதா பொண்ணு அவனை போராடி படிக்க வச்சா. அவனு நல்லா தான் படிச்சான். செந்தில் வாத்தியார் ஆயிட்டா மொத்த சொத்து அவன் கைக்கு போயிரும்னு அநியாயமா அவனையும் கொண்டுட்டானுங்கக்கா. அநியாயமா கொண்டுட்டானுங்கக்கா. இப்ப வரைக்கும் அந்த ஸ்கூல்ல இருந்து வர்ற வருமானத்தை குமரேசன் அந்த கரஸ்பாண்டன்ட் தான் அனுபவிக்கிறானுங்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த கரஸ்பாண்ட் அம்புட்டு நல்ல இல்லக்கா. நய வச்சக மாமனை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டானுங்கக்கா. இம்புட்டு நாள் நமக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சு நம்ம வாழ்க்கையே நாசம் பண்ணவே அவன்தான்க்கா. டேய் மாணிக்கம், நீ என்னென்னவோ சொல்றடா. ஏண்டா ஏண்டா இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லல? இப்படி ஒரு ஆபத்து என் புள்ளைக்கு இருக்குன்னு ஏண்டா சொல்லல? ஏதா அமுதா, எல்லாம் தெரிஞ்சு நீயே உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டியே அத்தா. எல்லாம் எல்லாம் இந்த வீட்டோட கௌரவத்துக்காகவா? சொல்லு, என் குடும்ப கௌரவத்துக்காகவா தாயே? நான் அவனை காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு வாத்தியாருக்கு படிக்க வைக்கலம்மா. அவனும் என் புருஷன் மாதிரி வாத்தியாரா இருக்கணும்.
அவனை 4 பேரு கும்பிடணும்னு ஆசைப்பட்டேம்மா. அம்மா, அவனுக்கு மரியாதையும் மதிப்பும் கிடைக்கணும். ஏழை பசங்களுக்கு அவன் படிப்பு உதவணும்னு நினைச்சனே. அவனை படிக்க வச்சா லட்சம் வரும், கோடி வரும்னு நினைக்கல ஆத்தா. டேய் டேய், நான் அவனை பணம் காசுக்காக ஆசைப்பட்டு அவனை படிக்க வைக்கலடா. அவன் படிக்கிறதுல இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவனை வாத்தியாருக்கு படிக்க வச்சிருக்க மாட்டேன்டா. அவனை நான் வாத்தியாருக்கு படின்னு நானே அவனை கொண்டுட்டேன்டா, கொண்டுட்டேன். ராசா, நான் அம்மாவே உன்னை கொண்டுட்டேனடா. ஐயா, என்ன மன்னிச்சிரியா, என்ன மன்னிச்சிரு. என் மக விருப்பத்துக்கு படிச்சிருந்தா இந்நேரம் உயிரோடவாது இருந்திருப்பானே. குடும்ப கௌரவன்னு அத இத சொல்லி என் மக உசுர நானே பறிச்சுட்டனே. நான் தான் பாவி, என் புள்ள உசுர பறிச்சுட்டேன். இத உங்ககிட்ட மறைக்க நினைச்சதெல்லாம் இதெல்லாம் கேட்டு நீ பயந்துட கூடாதுங்கிறக்காக, அந்த கெட்டவனுகிட்ட இருந்து சொத்தை திரும்பி வாங்குறக்காக இந்த அமுதா புள்ள அம்புட்டு போராடிச்சு. கடைசியில அது அவ வாழ்க்கைய பாழாக்கிடுச்சு. நாங்க அப்படி என்னத்தா பண்ணிட்டோம்? எதுக்குமா இவ்வளவு கஷ்டப்பட்ட? இந்த குடும்பத்துக்கு ஒரு விடை கிடைக்கணும்னு போராடி உன் வாழ்க்கையவே இப்படி கேள்விக்குறியா ஆக்கிட்டியாத்தா? ஆத்தா, என்ன வீட்ல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? வீட்லயா? வீட்ல யார் இருக்கா? அதான் புருஷனும் போயிட்டாக, பிள்ளையும் போயிட்டான். இனி யார்கிட்ட சொல்லிட்டு வர போறாங்க? ஆமால, பொண்ண பாவம் சும்மா விடாது. அதான் நடு தெருவுல கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு. யாரு பாவம் பண்ணா? யாரு பாவம் பண்ணா, யாரு நல்லது பண்ணான்னு மேல இருக்கிறவனுக்கு தெரியும். அவ தீர்ப்பு சொல்லுவான். இவ்வளவு மட்டும் திமிர பாத்தியா? அட விடுங்க. யாருக்குடா திமிரு? எல்லா சொத்தையும் திருடுறதுக்கு தானே இம்புட்டு பாவத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யாரு? நாங்களா? ஆமா, உங்க அப்புச்சி அந்த கரஸ்பாண்டும் சேர்ந்துக்கிட்டு அந்த பள்ளிக்கூடம் என் மாமாக்கு போயிடக்கூடாதுன்னு என்னென்ன திருட்டு வேலைங்க எல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த பள்ளிக்கூடத்து காசு யார் யார் பாக்கெட்டுக்குள்ள போகுதுன்னு எடுத்து காட்டுட்டா? ஏய், சும்மா இந்த சிபிஐ வேலை பாக்குற மாதிரி சீனை போட்டுட்டு இருக்காத. அந்த சொத்து உங்க குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் சாமியா பார்த்து உன் புருஷனை கொண்டு போயிட்டான். இப்போ உன் புள்ளையையும் கொண்டு போயிட்டான். ஏய் நிறுத்திரி. அது சாமி பண்ணிச்சா இல்ல ஏதாவது புறம்போக்கு பண்ணிச்சான்னு போக போக தெரியும்.
அது யாருன்னு தெரியும் போது அப்போ இந்த அமுதா யாருன்னு தெரியும். அதெல்லாம் தெரியும் போது பாத்துக்கலாம். அது சரி, நீங்க உங்க புள்ளைய வாத்தியாராக்கி கௌரவத்தை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டு தெரிஞ்சீங்கல்ல? அதெல்லாம் உண்மைன்னு இந்த ஊர் வேணா நம்பி இருக்கலாம். ஆனா இந்த உமா நம்ப மாட்டா. உங்க புள்ளைய வாத்தியாராக்கி அந்த பள்ளிக்கூடத்துல வர வருமானத்தை மொத்தமா ஆட்டைய போடலாம்னு நினைச்சீங்கல்ல? அது இப்ப நடக்கலன்னா உடனே குமுறல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. உங்களை மாதிரி சொத்துக்காக எதை வேணாலும் பண்ற ஜென்மம் நாங்க இல்ல. ஆமாண்டி, நாங்க சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். இப்ப சொல்ற 30 வருஷமா உங்க கைக்கு கிடைக்காம என் மாமனார் பத்திரமா பாத்துக்கிட்டாரு. இனிமேலும் அது உங்க கைக்கு வராம நான் பாத்துப்பேன். என்ன புரியல? தாத்தா எழுதின உயில் படி யார் வாத்தியார் ஆகுறாங்களோ அந்த குடும்பத்துக்கு தான் பள்ளிக்கூடத்தை சொந்தமாக்கிக்கிற உரிமையும் அதை நிர்வாகம் பண்ற உரிமையும் இருக்குன்னு தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. அத நான் விட போறதில்ல. நான் பிஎட் காலேஜ்ல சேர்ந்து படிக்க போறேன். நானே டீச்சர் ஆகி அந்த பள்ளிக்கூடத்தை எங்க குடும்பத்துக்கு சொந்தமாக்கிக்க போறேன். ரொம்ப கனவு காணாது. யார் கனவு காண்றா? உங்க குடும்பத்துல உங்க மாமியாரோ இல்ல உங்க அத்தையோட தொம்பியோ இதுக்கு மேல காலேஜ்ல சேர்ந்து படிக்கிறதெல்லாம் வாய்ப்பே இருந்தாலும் படிச்சு முடிச்ச உடனே வாத்தியார் ஆக முடியாது. ரிட்டையர் தான் ஆகணும். அச்சோ, ஒண்ணு மறந்துட்டேன் பாத்தியா? நீ இருக்கல்ல? யாரு? இந்த 3ஆம் கிளாஸா? கரெக்டுங்க. இந்த 3ஆம் கிளாஸ் இதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் படிச்சு காலேஜ் போய் அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சு வாத்தியார் ஆகுறதுக்குள்ள எங்க புள்ள வாத்தியார் ஆயிடுவான். அப்பயும் நீ வந்து சவால் விட்டுட்டு தான் நிக்க போறேன்னு நினைக்கிறேன். ஹே, கோபுரத்தையும் குப்பமேட்டையும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டியா? சொத்துக்காக அந்த பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிற உனக்கும், அது கோவிலாவும் குடும்ப கௌரவமா நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற எங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு போக போக பாப்பேன். அதுக்காக என் மாமனாரோட உசுறு போயிருக்கு. இப்போ என் புருஷனோட உசுரும் போயிருக்கு. சொத்தை இழந்தவனோட உயிரை இழந்தவனோட வலிதான் அதிகம். இந்த வலி எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கும். பள்ளிக்கூடம் என்ன பள்ளிக்கூடம்? எங்க குடும்பத்தை தாண்டி அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு பிடி மண் இல்ல, ஒரு தூசிய கூட உன்னால எடுக்க முடியாது. நீங்க வாங்கத்த. நாம எதுக்கு தேவையில்லாம அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்றேன். அது என் புருஷ உசுரையும் என் புள்ள உசுரையும் காவு வாங்கின இடம். அங்க எதுக்கு நாம போகணும்? என் புள்ளையே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்க்கா. அமுதா புள்ள கேட்க மாட்டுது. சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருக்கு. நாம அங்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏத்தா அமுதா, எதுக்கு இம்புட்டு பிடிவாதம்? அத்தை, இது நம்ம பரம்பரை சொத்து. அது இன்னைக்கு அந்த குமரேசன் குடும்பத்துக்கு போக போகுது. பரம்பரை சொத்துங்கிறதுனால இதுல சம்பந்தமா நீங்களும் கையெழுத்து போட வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் உங்களை வர சொல்லியிருக்காங்க. முறையா இதுல நாம கலந்துக்கணும். நியாயமா பார்த்தா இது என் மாமாவுக்கும் என் புருஷனுக்கும் கிடைக்க வேண்டிய பதவி. அதுதான் இல்லைன்னு ஆயி போச்சே, எல்லாம் முடிஞ்சு போச்சே. அந்த கடவுள் நம்மள சோதிச்சுட்டானே. யார திரும்ப பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறனோ அவங்க முன்னாடி நான் திரும்ப போய் நிக்கணுமா? நம்ம செந்தில் இல்லேன்னு நமக்கு ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல் என்ன ஆனா என்ன, அந்த சொத்தை யாருக்கு போனா என்ன? நான் வரல. நாம அங்க போகவும் வேண்டாம். அத்தை, நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டியதை
அவங்க திட்டம் போட்டு வரவிடாம பண்ணிருக்காங்க. அது கெட்டவங்க கைக்கெல்லாம் அம்புட்டு ஈஸியா போயிடக்கூடாது அத்தை. நம்ம கடைசி வரைக்கும் நம்மளோட முயற்சியை விடவே கூடாது. நம்ம எதுக்கு அவங்களுக்கு பயந்து ஒதுங்கி நிக்கணும்? நம்ம பக்கத்து நியாயத்தை அவங்க கிட்ட சொல்லிதான் ஆகணும். நாம இதுல கண்டிப்பா கலந்துக்கணும். அத்தை வாங்க அத்தை போலாம். டேய் மாணிக்கம், வாங்க போலாம். சித்தப்பா வாங்க வாங்க அத்தை வாங்க. வாக்கா. வணக்கம் சார். வணக்கம் குமரேசா. வணக்கம். வாங்கம்மா. வணக்கம். அப்புறம் குமரேசா, உன் மருமகளை வச்சு ஒரு வழியா காரியத்தை சாதிச்சுட்டேன். வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ சார். சரி குமரேசா, உள்ள வாங்க. நான் ஃபார்மாலிட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரிங்க சார். உள்ள வாங்கம்மா. வாங்க உள்ள போவோம். போங்க கட்சி. வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இருக்கோம்மா. ஐயா இருந்த வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தை தங்கமா பாத்துக்கிட்டாரு. ஏழை வீட்டு பசங்க படிக்கிறதுக்கு நிறைய முன்னுரிமை கொடுப்பாரு. பசங்களுக்கு சலுகை கொடுப்பாரு. ஐயா போனதும் எல்லாம் தலைகீழ மாறிடுச்சுமா. நிர்வாகம் மாறினதும் நிறைய மாற்றம் வந்துருச்சு. நியாயமா ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய 20% இடஒதுக்கீடு கிடைக்கிறதே இல்லம்மா. அதையும் காசாக்கிடுறாங்க. இப்போ மொத்த ஸ்கூலும் கை மாற போகுது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எங்களை மாதிரி ஏழை வீட்டு பசங்க படிப்பு என்ன கதியாக போகுதோ. சின்னவராவது வந்து காப்பாத்துவாருன்னு பார்த்தா அவரும் நம்மளை கைவிட்டுட்டாரு. நம்ம விதி இனிமே அம்பட்டுதான். நான் வரேன்ப்பா. வாங்கம்மா. வரேம்மா. என்ன குடும்பமா வந்திருக்கீங்க? உரிமை கையெழுத்து போட உன் மாமியார் மட்டும் வந்தா போதுமே. அதுக்காக தான் அவங்களும் வர சொல்லிருப்பாங்க. என்ன இருந்தாலும் அவ உன் அக்கா இல்லையா? நீ இந்த ஸ்கூல்ல வாத்தியார் ஆகிறத அவன் நேர்ல பார்க்கலான்னு வந்திருப்பா. சகோதரி பாசம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த ஸ்கூலும் எங்க கைக்கு வரப்போகுது. அத பார்த்து கண் குளிர ரசிச்சுட்டு போங்க. நீங்க பாட்டுக்கும் பாதியில போயிடாதீங்க. விழா முடிஞ்சதோ சிறப்பா விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கு. இருந்து தின்னுட்டு தான் போறீங்க. என்ன மதா அமைதியாவே இருக்க? எப்போ பார்த்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வருவ. இப்போ என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணலான்னு யோசிக்கிறியா? நீ என்ன யோசிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கேம் ஓவர். உங்க ஆட்டம் க்ளோஸ். இனி இந்த ஸ்கூல்ல நாங்க வச்சதுதான் சட்டம். நான் தோத்துக்கிட்டே போறேன்னு நீ அனுதாபப்பட்டேல்ல? இப்போ உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பாவமா இருக்குதா?
தொடர்ந்து இப்படியே தோத்துக்கிட்டே இருக்கியே, உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குதா. ஏடா பழனி, என்ன இருந்தாலும் இது என் அண்ணன் குடும்பம்டா. இவங்களை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குதா. வேணும்னா நம்ம சிபாரிசுல இந்த அமுதா பிள்ளைக்கு இந்த அவளோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கூட்டுறது பெருக்கிறது ஆட் அண்ட் மல்டிபிள் பாடத்தை சொல்லல, வகுப்பை கூட்டுறது பெருக்கிறது இப்படி ஏதாவது ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு நம்ம கிட்ட வேலை பார்க்க ஆட்சேபணியும் இல்லைன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. ஏற்கனவே தலை தொங்கி போய் கிடக்குறாங்க. இப்போதைக்கு இவங்க எல்லாரும் செத்த பாம்பு. இவங்கள அடிச்ச ஒரு பிரயோஜனமும் இல்ல மாமா. நீங்க வாங்க, நாம போலாம்.